மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடை: வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதியில் கேவிகுப்பம் ஒன்றியத்தில் 39 ஊராட்சிகளும், குடியாத்தம் ஒன்றியத்தில் 31 ஊராட்சிகளும் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகள் அடங்கியுள்ளன. கேவிகுப்பம் ஒன்றியத்தின் 3 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர், குடியாத்தம் ஒன்றியத்தின் 1 ஊராட்சிக்கு 8 லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தில் 2 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர் குடிநீர் வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள் மற்றும் 5 பேரூராட்சிகள் 14 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 944 ஊரக குடியிருப்புகளுக்கு காவிரி நீட்டினை நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினமும் வழங்கப்பட்டு வருகிறது. கேவிகுப்பம் ஒன்றியத்தின் 22 ஊராட்சிகளுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதம் 26 லட்சம் லிட்டர் குடிநீர் சென்னாங்குப்பம் கூட்டு குடிநீர் திட்டம், செஞ்சி கூட்டு குடிநீர் திட்டம், சோளமூர் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சேத்துவாண்டை கூட்டு குடிநீர் திட்டம் ஆகிய 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள கேவிகுப்பம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 14 ஊராட்சிகள் மற்றும் குடியாத்தம் ஒன்றியத்தைச் சேர்ந்த 30 ஊராட்சிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் உள்ளூர் நீராதாரங்களை கொண்டு போதுமான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே கேவிகுப்பம் பகுதிக்கு புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன அத்தனை ஊராட்சிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கிறது. குடிநீர் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே பொதுமக்கள் அனைத்து கிராமத்திலிருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு என்னிடத்தில் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து தொகுதி மக்களுடைய குடிநீருக்காக குடியாத்தத்திலிருந்து கேவிகுப்பம் வழியாக காட்பாடிக்கு செல்லுகின்றது. கேவிகுப்பத்திலும் ஒரு சில இடங்களிலே குடிநீர் கொடுக்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 50 ஊராட்சிகளிலே குடிநீர் இல்லாமல் எந்த விதமான ஆழ்துளை கிணறுகளோ வேற எந்த மூலமாகவும் குடிநீர் கிடைப்பதில்லை. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே குடிநீர் பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்கள் சார்பாக தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கேவிகுப்பம் ஒன்றியத்தில் 3 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர், குடியாத்தம் ஒன்றியத்தில் 1 ஊராட்சிக்கு 8 லட்சம் லிட்டர் மற்றும் காட்பாடு ஒன்றியத்தின் 2 ஊராட்சிகளுக்கு 4 லட்சம் லிட்டர் குடிநீர் ரூபாய் 1295 கோடி மதிப்பீட்டில் காவிரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு 1/12/2016 முதல் தமிழ்நாடு குடிநீர் பராமரிப்பில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 14 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 944 ஊரக குடியிருப்பு காவிரி நீரினை நீராதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எல்லா இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். நான் சொல்லி வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகராட்சி 11 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள், 14 ஊராட்சி 944 ஊரக குடியிருப்புகளுக்கு கிட்டத்தட்ட 1295 கோடி நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தற்போதைய தேவைக்கேற்ப 145 MLD மட்டும்தான் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் குடிநீர். ஆனால் அதனுடைய கூடுதலாக அதிகமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கிட்டத்தட்ட கேவிகுப்பம் தொகுதியில் ஆற்று நீர் கிடைக்கப்படாத 44 ஊராட்சி பகுதியில் தேவையான உள்கட்டமைப்பு பணிகளை செயல்படுத்தி கூடுதல் நேரம் பம்பிங் செய்வதன் மூலம் கேவிகுப்பம் தொகுதி முழுக்க தேவைப்படும் குடிநீரை வேலூர் மெகா கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமே வழங்க ஆவணப்பு செய்யப்படும். இப்போது எடுக்கப்படுகிற தண்ணீர் 215 லிட்டர் MLD எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் நேரம் பம்ப் செய்கிற போது கிட்டத்தட்ட 50-60 MLD கூடுதலாக தண்ணீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு சில உள்கட்டமைப்பு பணிகளை செய்ய வேண்டும். அதை உடனடியாக செய்து எங்கெங்கெல்லாம் நீர் குறைவாக மக்களுக்கு கிடைக்கிறதோ அதையெல்லாம் அதிகப்படுத்தி தரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். மாண்புமிகு ஜெகன்மூர்த்தி. அமைச்சர் சொல்லியிருக்கின்ற பதிலுக்கு நன்றி. இருந்தாலும் அதை வருகின்ற இந்த சம்மர் காலத்திலே வெயில் தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆழ்துளை கிணறுகளிலும் குடிநீர் இல்லை.
எவ்வளவுதான் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேலும் அங்கே ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி கிடைப்பதில்லை. ஆகவே மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். உடனடியாக இந்த நேரத்தில் குடிநீரை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் ஏற்கனவே சொன்னது போல 145 எம்எல்டி தண்ணீர், ஒரு எம்எல்டிங்கிறது 10 லட்சம் லிட்டர், 145 லட்சம் எம்எல்டி எடுக்கிறோம். கூடுதலாக 20-30 எம்எல்டி எடுப்பதற்கு உடனடியாக அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டு அவர்களும் அந்த பணியை உடனடியாக செய்வார்கள். அதிகாரிகளும் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள், இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கூடுதலாக பம்பிங் நேரம் தானே, கூட கரண்ட் நேரம் போடப்பட்டு தண்ணீர் வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி தொகுதியில் மிக முக்கியமான நகரம் மூலக்கருப்பட்டி நகரம். இங்கு பேருந்து நிலையம் இல்லை, தேவையான இடம் அங்கு வசதி உள்ளது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நாங்குநேரி மூலக்கருப்பட்டியில் பேருந்து நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்று கேட்டு அமர்கிறேன். மூலக்கேள்வி குடிநீரை பற்றியது இருந்தாலும் மாண்புமிகு அமைச்சர்கிட்ட எல்லாருக்கும் பதில் இருக்கும், வாங்கிடுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, பேருந்து நிலையமும் அமைக்கலாம், இடமும் இருக்கு, இந்த வருஷமே கட்டலாம். அந்த பேருந்து போவதற்குள்ள பாதை இருக்கிறதா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பேருந்து எதிரே சென்றால் எதிரே வருவதற்கு வழி இல்லை. அதனால்தான் மாண்புமிகு நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் சொல்லி இருக்கிறோம். அது ஏற்கனவே அளக்கப்பட்டு விட்டது பைபாஸ் சாலை போடுவதற்காக. அதிலும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இடது பக்கம் பைபாஸ் சாலை அமையுங்கள் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள். வலது பக்கம் இருக்கிற பைபாஸ் சாலை அமைப்பதால் 5-6 ஊர்களில் இருந்து நேரடியாக இணைப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். எனவே பேருந்து நிலையம் அமைப்பதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆண்டு கூட நாங்கள் செய்து கொடுக்கிறோம். இடம் தான் கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகராட்சி நம்பர் 4 வீரவாண்டி புளிச்சி ஆகிய பகுதிகளுக்கு பில்லூர் 1வது குடிநீர் திட்டத்தின் மூலமாக தற்சமயம் குடிநீர் வழங்கப்படுகிறது. இது போதுமானதாக இல்லை. கோவை மாநகருக்கு மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 3வது குடிநீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடப்பட்டு தற்சமயம் செயல்பாட்டில் இருக்கிறது. ஆகவே பில்லூர் 1வது குடிநீர் திட்டத்தில் உள்ள 27 எம்எல்டி தண்ணீரை கூடலூர் நகராட்சி, வீரவண்டி பேரூராட்சி மற்றும் பிளிச்சி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் உள்ள பெருநாக்கிம்பாளையம் பேரூராட்சி, நாக்கிம்பாளையம் நரசிம்மநாயக்கம் பேரூராட்சி ஆகிய பகுதிகளுக்கு வழங்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பில்லூர் 3வது திட்டம் நீங்கள் தான் அதை துவக்கினீர்கள். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் துவக்கியதோடு அமைச்சர் அவர்களே இங்கே எதிரில் இருக்கிறார். துவக்கியதோடு சரி. அதற்கு பிறகு அதனுடைய பைப் லைன் போடப்பட்டது, சோர்ஸ் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடித்து நான் இந்த அரசிலே செய்திருக்கிறோம். அதை ஆரம்பிக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக கோவை மாநகரை பொறுத்தளவு 395-400 எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த சுவிஸ் திட்டத்திலே அது உங்கள் ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான். தனியார் அதை செய்கிற போது மிகவும் தாமதமாக செய்கிறார்கள். அது எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அதை அவர்களிடம் செய்து முடிக்க முடியவில்லை. ஆனால் விரைவித்து செய்ய எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் சொன்ன அனைத்தையும் குறித்து இந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது. 3 பில்லூர் 1, 2, 3 லோக்கல் சோர்ஸ், சிறுவாணி திட்டம் என்று பல திட்டங்கள் கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்றதை கவனத்தில் கொண்டு தண்ணீரை திருப்பி அந்த பக்கம் அதிகமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் நிறைய பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்புகள் எல்லாம் இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டு அந்த திட்ட பகுதிகள் எல்லாம் பணிகள் முடிந்து வீடுகளுக்கு இணைப்பு வழங்குகின்ற அந்த பணிகள் நடைபெறும் போது சாலை துண்டிப்புக்காக வரைபட அனுமதி பெறும்போது அவங்க சாலை துண்டிப்புக்கு பணம் வசூல் பண்றோம். 2வது புதியதாக திட்டம் வகுக்கும் போது திட்டத்திற்காக அந்த சாலை வசூல் பண்ணும்போது அதுக்கும் அந்த ஒப்பந்ததாரருக்கு நிதி வழங்குறோம். மீண்டும் திருப்பியும் புதுசா அப்ளிகேஷன் வாங்கும் போது திருப்பியும் 3வது முறையாக அந்த சாலை துண்டிப்புக்கு நிதி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த பணிகள் முடிந்த பகுதிக்கு ஏற்கனவே ஒப்பந்ததாரருக்கு நம்ம வீட்டுங்களுக்கு எல்லாம் புதிய பைப் லைன் போடுறதுக்கு அந்த ஒப்பந்தத்திலே சேர்த்து தான் விட்டுருக்கிறோம்.
அதனால இதை மறுபரிசீலனை செய்து வீடுகளுக்கு புதியதாக இணைப்புகளை வழங்கும் போது சாலை துண்டிப்பு இல்லாமல் பணிகள் திட்டப்பகுதிகள் முடிந்த பகுதிகளை எல்லாம் அந்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை கவனத்தில் கொண்டு இணைப்புகள் வீடுகளுக்கு வழங்கும் போது அந்த சாலை துண்டிப்பு பணம் வசூலிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தங்களுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றாக தெரியும், பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டு அல்லது குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகிற போது கிட்டத்தட்ட ஒரு சாலையில் ஒரு 500 இணைப்புகள் தர வேண்டும் என்று சொன்னால் 100 பேர் முன்னே பணம் கட்டுகிறார்கள், 100 பேர் பணம் கட்ட மாட்டேன் என்கிறார்கள். பிறகு அவர்கள் கேட்கின்ற போது அந்த 100 பேருக்கு கொடுத்து வீட்டு இணைப்பு கொடுத்த பிறகு விண்ணப்பம் வர வரதான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி விண்ணப்பம் வர வர கொடுக்கின்ற காரணத்தால் சாலைகளை அவ்வப்போது தோண்ட வேண்டியிருக்கிறது. அதனால் உடனடியாக முழுமையாக சாலை போடுவது என்பது கொஞ்சம் தாமதமாகிறது. எனவே உறுப்பினர்களுக்கும் தெரியும். எனவே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி நான் கூட டெபாசிட் கூட நீங்க அதிகம் கேட்க வேணாம், நீங்க இணைப்பை கொடுங்க அப்படின்னு தான் நமது சென்னை மெட்ரோவாட்டுக்கு சொல்லியிருக்கோம். எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம். சாலையை செப்பனிடுவதற்குரிய அதுக்கான நிதியெல்லாம் கொடுத்துருவோம், ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம் அதுக்கு. அதனால் தாமதம் இல்லாமல் செய்ய அனைத்தையும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.